சந்தோஷமாக இருக்குது அப்படின்னா ஆர்எஸ்எஸ் அமைப்பை சார்ந்தவர்கள் வந்து ஏதாவது ஒன்று சொன்னால் தமிழ்நாட்டில் பெரிய பேச்சு பொருளாகாது. இல்லை ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் சொல்லி வாக்கை வந்து இங்கே தமிழ்நாட்டில் வந்து ஒரு எதிர்வினையாக மட்டும்தான் பார்ப்பாங்க. இன்றைக்கி அதில் வந்து ஒரு பர்பஸ் இருக்குது அப்படின்னு ஆர்எஸ்எஸை பார்க்குறாங்க அப்படின்னா ஆர்எஸ்எஸ் வளர்ந்துருச்சு, தமிழ்நாட்டில் வேறு ஒன்றிருச்சு, ஆர்எஸ்எஸோட பேச்சு வந்து தமிழ்நாட்டில் வேல்யூ அதிகமாக இருக்குது அப்படின்னு இன்றைக்கி இருக்கிற மீடியா சிஸ்டமும் சரி, பொலிட்டிக்கல் சிஸ்டமும் சரி, சோஷியல் சிஸ்டமும் சரி நினைக்கிறாங்க அப்படின்றது வந்து ஒரு சந்தோஷமான விஷயம். ஏன்னா ஒரு தொண்டு நிறுவனம், ஒரு வாலண்டியர் ஆர்கனைசேஷனை வந்து இன்றைக்கி அந்த வேல்யூ இருக்குது அப்படின்னா அவரோட செயல்தான் அதற்கு காரணம் அப்படின்றது ஒரு பெருமையான விஷயம் ஒன்று. இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம 75 வயசு அப்படின்னு பார்க்கும்போது அவர் என்ன காரணங்களுக்காக கூறுகிறார், எந்த ஒரு நிகழ்ச்சியில் சொன்னார், எதற்காக சொன்னார் அப்படின்றது டைரெக்டாகவே அவர் சொல்லியிருக்கார். மோகன் பிங்லே வந்து எந்த இடத்துல சொன்னார் அப்படின்றது தெளிவாக இருக்கிறது. அவரோட பொறுப்பு வந்து என்னவா இருக்கும் அப்படின்றது ஆர்எஸ்எஸ்ல வந்து ஒரு கேள்வியாக இருக்கிறது. ஸோ அவர் வந்து அவரோட லைஃப்க்கு என்ன அப்படின்ற ஒரு பார்வையாக தெரிவிக்கிறார். அது வந்து எல்லாருமே ரிட்டையர் ஆகணும், நீங்கள் இந்த ஆர்கனைசேஷனில் இப்படி இருக்கணும் அப்படின்ற திட்டத்தை அவர் கொடுக்கல. அதுக்கு நம்மளோட கான்ஸ்டியூஷன் இருக்குது, நம்மளோட சட்டங்கள் இருக்குது. சட்டங்கள் என்ன அப்படின்றதுக்கான பயன்பாட்டை கொடுக்கிறது. அப்போ அரசியலமைப்பு சட்டமும் நம்மளோட சட்டங்களும் வந்து வேறு விதமாக இல்லை. அப்படின்னா நம்ம அரசியலமைப்பு சட்டமும் வந்து யார் யாருக்கு என்னென்ன சூப்பர் அனுவேஷன் ஏஜ் அந்தந்த பொறுப்புக்கு அப்படின்னு தனியாக கொடுத்துருக்காங்க. உச்சநீதிமன்ற நீதிபதிகள், தலைமை நீதிபதி வந்து 65 வயது வரைக்கும் இருக்கலாம், உயர்நீதிமன்றத்தில் 62 வயது வரைக்கும் இருக்கலாம். இல்லை அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் எம்ப்ளாய்மெண்ட் பொசிஷனில் இருக்கவங்களுக்கு என்ன மாதிரி இருக்கலாம். அகடமிக் பொசிஷனில் வந்து 60 இருக்குது, சில இன்ஸ்டியூஷனல் ஸ்டாச்சூட்லேயே 62 இல்லை ஆப்ஷனாக 65 கொடுக்க முடியும் அப்படின்ற பொசிஷன்லாம் இருக்குது. ஸோ அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னா அது அவரோட அமைப்பை சார்ந்து, ஆர்எஸ்எஸ் அமைப்பை சார்ந்து அப்படின்றது. ஏன்னா அவர் வந்து இன்னும் பல காலம் இருப்பார் அப்படின்றதுக்கான அதே பொறுப்பில் இருப்பார், பரம பூஜனீய சர்சங்க சாலக்காகவே இருப்பார் அப்படின்னு நீடித்து இருப்பார் அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் இருக்கும் போது, இல்லை நான் வந்து இன்னொருத்தருக்கு வழிவகுக்கணும் அப்படின்ற அவரோட ஒரு பார்வையாக பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. இல்லை என்ன உன்னோட விசிறமான விஷயம்னா, தமிழ்நாட்டில் வந்து இன்னைக்கு பேசுவதற்கான பல விஷயங்கள் இருக்கிறது. திருமலா பாலில் இருக்கலாம், அந்த நவீன் அவர்களோட மறைவாக இருக்கலாம், அஜித்குமார் அவர்களோட மறைவாக இருக்கலாம். இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து இன்னைக்கு குறைகள் இருக்குது. திமுக ஆட்சியில் பார்த்தோம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இங்கே வரும்போது உங்கள் ரோடே சுற்றி 4 கார்னரும் என்ன மாதிரி மெயின்டைன் பண்ணப்பட்டிருக்கு, ட்ரெயின் சிஸ்டம், சூவர் சிஸ்டம், இது ரெண்டும் எப்படி கனெக்ட் பண்ணியிருக்காங்க, ரோடு ஓவர்லேவே அந்த சிஸ்டம் மேலே எப்படி இருக்குது அப்படின்னு லோக்கல் பாடி சிஸ்டம் கூட பார்க்க முடியும். ஆனால் அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு சர்சங்க சாலக் அவர்கள் சொன்னது வந்து ஒரு முக்கியமான அம்சமாக இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு ஆன்டி இன்கம்பன்சி, அங்கே வந்து ஒரு குறைபாடு இருக்குது, இங்கே இருக்க கார்பரேஷன் வந்து ஒரு குறைபான நிலை இருக்கிறது, அது தேவையில்லை அப்படின்னு சொந்தமான செய்தியாக சொன்னார் அப்படின்னு குறிப்பிடுறீங்க. அப்படியாக இருந்தால் அதை பொது வழியில ஏன் சொல்லணும்? இல்லைங்க, பொது வழியிலே அவர் ஆர்எஸ்எஸ் தலைவர் அப்படின்ற போது அவர் பரம பூஜை சரசங்க சாலக் அப்படின்னு அவரை அழைக்கிறாங்க.